இப்ப நம்ம இங்க இருக்கிறது ஒரு பயங்கரமான காடு. இதுல அழகான செடிகளும் மரங்களும் கொடிகளும் இருக்கு. யானைகளும் புலிகளும் சிங்கங்களும் வாழ்ந்த காடு. ஆனா இப்ப இல்ல. மெய். ஆனா இப்ப இல்ல. எந்த ஜெனரேஷன்ல இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இங்க வந்து இப்ப நம்ம அதிகமா பாக்குறதுன்னா அட்டைப்பூச்சிங்க பார்க்கலாம். அப்புறம் மரக்கிளைகள், வேற என்ன வித்தியாசமான பூக்களை பார்க்கலாம். இயற்கையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இயற்கை தாயின் மடியில் பிறந்து சலித்து போனேன் மனிதனாய் பிறந்து பிறந்து பிறந்து. இந்த மாதிரி இந்த வரிகளுக்கு ஏத்த இடம் இது. எப்பவுமே இயற்கையோட ஒன்றிணைந்து வாழுங்க, சரிங்களா? இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு நாம இருக்கிற காடு. அடர்ந்த வனப்பகுதி, ஒரு நிம்மதியான மூச்சு காற்று. நம்ம எங்கதான் என்னதான் போய் வாழ்ந்தாலும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஈடாகாது. இயற்கையோடவே ஒன்றிணைந்து வாழுங்க. உங்களோட ஆயுள் கூடுமோ தவிர மனசுல நிம்மதி கூடும். அது இருந்தா போதும். இப்ப நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம காடுகள்ல பார்த்தா இல்ல அந்த அந்த இடத்த நோக்கி போகாதீங்க. அந்த இடத்துல இப்பதான் யானைகள் குட்டி போட்டுட்டு போயிருக்கு. சாணம் போட்டுட்டு போயிட்டு இருக்கு. தொட்டு பாருங்க அத. ஓ மை காட். வேண்டாம் வேண்டாம். இல்ல வேண்டாம். புதருக்குள் போனா அப்படித்தானே இருக்கும். கணேஷ் சுமார் வந்துருங்க, வேகமா வாங்க. இங்க நரிகள் நடமாட்டம் இருக்கிறதா தெரிய வருது. இப்பதான் 2 நிமிஷம் முன்னாடிதான் நரிகள் போயிருக்கு. நம்ம ஒண்ணும் பயப்பட வேணாம். கணேஷ் நீ பயப்பட, நான் இருக்கேன். ஆஹா, இங்க ஒரு சிங்கம் வருது. இல்ல அது நம்ம யுவராஜ் இங்கதான் பேசிட்டு இருக்கேன். திருப்புங்கண்ணா. நாங்க எல்லாம் ஒரு என்ன அவர் முன்னாடி போயிட்டாரு. அழகு 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 அழகு. சொர்க்கம் இதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா, சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இப்போதைக்கு ஒரு சின்ன இடைவேளை. யுவராஜ் அண்ணனை கவர் பண்ண வேணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சிங்கம் சிங்கிளா தான் நிற்கும்.